சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சுந்தரகாண்டம் ஆரம்பம். சித்திரம் 121A. கடலை தாண்டுதல். ஹனுமார் தனது தோழர்களை தழுவி விடை பெற்று கொண்டு கிளம்பினார். அவரது பயணம் நல்ல முறையில் அமைய வானரர்களும் வாழ்த்தி அனுப்பினர். மகேந்திர மலையில் ஒரு பெரிய சமவெளி பிரதேசத்தை நோக்கி நடக்கலானார். பல வண்ண தாதுக்களால் அந்த மலையே ஒரு கம்பளம் போல் காட்சியளித்தது. அனுமார் தனது கால்களை பதிக்க பதிக்க அந்த மலையே கிடுகிடுவென ஆட்டம் கண்டது. மரங்கள் எல்லாம் அவர் மீது பூமாறி பொழிந்தன. மலையில் இருந்த விலங்குகள், பாம்புகள் எல்லாம் மிரண்டு இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின. மலையில் வாசம் செய்த ரிஷிகளும் வாசம் செய்ய வந்த வித்யாதரர்களும் அங்கிருந்து வெளியேறி ஆகாசத்தை அடைந்து ஹனுமான் உயரே எழும்புவதை பார்க்க தயாராக இருந்தனர். ஹனுமான் கீழ்திசை நோக்கி நின்று தனது தந்தையான வாயு பகவான், இதர தெய்வங்களான சூரியன், இந்திரன், பிரம்மா முதலானோரையும் ராம லட்சுமணர்களையும் வணங்கினார். கால்களை அழுத்தி ஓர் உந்து உந்தி கர்ஜித்து கொண்டே மேலெழும்பினார். மூச்சை இழுத்து விட்டு கொண்டார். வானரர்கள் அனைவரிடமும் விடை பெற்றார். அவரது அந்த உத்வேகத்தால் மலையிலிருந்து அநேக மரங்கள் வேருடன் பிடுங்கி எடுக்கப்பட்டு அவருடனே பயணிக்கத் தொடங்கின. அந்த மரங்களில் இருந்து விழுந்த பூக்களால் சமுத்திரமே அழகுற காட்சியளித்தது. தேவர்கள் எல்லோரும் ஆகாசத்தில் கூடி ஹனுமனுக்கு பூமாறி பொழிந்தனர். அவரது நிழலே 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் உடையதாக இருந்தது. சூரியன் அவரை சுட்டரிக்கவில்லை. காற்று தென்றலாக வீசி அவரை தாளாட்டியது. ஹனுமான் பறக்கத் தொடங்கினார். ஹனுமான் இவ்வாறு பறக்க ஆரம்பித்ததும் சமுத்திரராஜன் அவர் ராமதூதர் என்பதாலும் மேலும் ராமர் சகர வம்சத்தவர், தானும் சகரனுக்கு கடமைப்பட்டு இருப்பதாலும் அவர் தங்கி இளைப்பாற உதவ எண்ணம் கொண்டார். எனவே மைனாகம் என்ற மலையை கடலின் அடியிலிருந்து மேல் எழும்பி வர பணித்தான். அந்த நாட்களில் மலைகளுக்கு இறக்கைகள் உண்டு, அவை பறக்கவும் செய்யும். இது கண்ட தேவர்கள் பயந்து இந்திரனிடம் முறையிட அவன் மலைகளின் இறக்கைகளை வெட்ட, ஆனால் சில மலைகள் அவனிடமிருந்து தப்பினர். அதில் ஒரு மலையே மைனாகம். அதை வாயு பகவான் கடலுக்கு அடியில் வைத்து விட்டார். பின் ஹனுமன் வரும்போது உதவுவதற்காக. சமுத்திரராஜனின் ஆணைப்படி வசீகரத்துடன் மைனாகம் மேலெழும்பி நின்றது. தான் பறக்க அது ஒரு தடை என்று அதை புறந்தள்ளினார் அனுமன். மைனாகம் சமுத்திரராஜன் ஆணையின் பேரில் தான் வந்திருப்பதாகவும் தன் மீது சிறிது நேரம் இளைப்பாரி செல்லும்படியும் வேண்டியது. அனுமன் மகிழ்ந்து அதை அணைத்து கொண்டு விட்டு தனக்கு நேரம் இல்லாததால் இளைப்பாற இயலாது என்று விடைபெற்றார். மறுபடி மைனாகம் கடலுக்குள் சென்றது. தேவர்கள் ஹனுமனை சோதிக்க எண்ணினர். சுரசை என்ற நாகமாதாவை கூப்பிட்டு ஓர் அரக்கியின் ரூபம் எடுத்து அவரது பாதையை வழிமறிக்கும்படி கூறினார்கள். அவளை அனுமன் எப்படி சமாளிக்கிறார் என ஆவலாக இருந்தனர். சுரசை அனுமனிடம் தான் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின்படி அந்த வழியில் செல்லும் எல்லோரும் அவளது வாய்க்குள் நுழைந்துவிட்டுதான் செல்ல முடியும் என்றாள். ஹனுமனும் இப்போது நேரம் இல்லாததால் திரும்பி வரும்போது அதை நிறைவேற்றுவதாக கூறினார். ஆனால் சுரசையோ தன் வாயை பெரிதாக ஆக்கிக் கொள்ள ஆரம்பித்தாள். ஹனுமனை தன் வாயில் நுழையும் அளவுக்கு 100 யோஜனை அளவு வாயை பெரிதாக்கினாள். உடனே அனுமன் தன்னை ஒரு கட்டை விரல் அளவு குறுக்கிக் கொண்டு அவளது வாயில் புகுந்து வெளியே வந்து விட்டார். சுரசையும் மகிழ்ந்து அவரை வாழ்த்த, அனுமன் தனது விஸ்வரூபத்தை திரும்பவும் எடுத்து தனது பயணத்தை தொடர்ந்து இடையில் தேவலோகம் சென்று எல்லா தேவர்களையும் வலம் வந்து பழைய இடத்துக்கு வந்து பறக்கலானார். சிம்ஹிகா என்ற இன்னொரு ராட்சசி அனுமனைக் கண்டு அவரது நிழலை பிடித்து இழுத்து அவரை உண்ண விரும்பினாள். அவளையும் வதம் செய்து மேலும் பயணித்து இலங்கையின் கரையை அடைந்து ஒரு மலையில் இறங்கினார். சீதாராம். சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக சித்திரம் 121B. ஹனுமார் லங்கினியை அடித்தல். திரிகூடமலையின் சிகரத்தில் இறங்கிய ஹனுமன் இலங்கையை காணலுற்றார். பலவித மரங்கள் சூழப்பெற்று இலங்கை காட்சியளித்தது. மாலை கதிரவனின் ஒளியில் மாட மாளிகைகள் தக தகவென விளங்கின. எங்கும் சாலைகள் விரிந்தும் சுத்தமாகவும் இருந்தன. வலிமையும் வளமும் மிக்க ராட்சசர்கள் எங்கும் காவல் காத்து கொண்டிருந்ததை அனுமன் கண்டார். இலங்கையை சுற்றி ஒரு பெரிய அகழி. அதை ஹனுமன் கண்டு
வானரர்கள் ஏன் ராமரோ கூட அதை கடந்து உள்ளே பிரவேசிப்பது கடினம் என உணர்ந்தார். தன் தந்தை வாயு பகவான் கூட, அதாவது காற்று கூட, ராவணின் அனுமதியின்றி இலங்கையில் நுழைவது இயலாது எனவும் நினைத்தார். காவல் பலமாக இருந்ததால் மாலை மங்கி இரவு வந்ததும் சிறிய உருவம் பூண்டு உள்ளே நுழைய தீர்மானித்தார். சூரியன் மறைந்ததும் ஒரு சிறிய பூனை அளவு தன்னை குறுக்கிக் கொண்டு இலங்கையின் வாயில் பகுதியை அடைந்தார். உள்ளே முத்து பவளம் போன்ற விலையுயர்ந்த கற்கள் தூண்களில் பதிக்கப்பட்ட மாட மாளிகைகளோடு கந்தர்வலோகம் போல் இலங்கை காட்சியளித்தது. வானில் சந்திரனும் உதித்து இவருக்கு தேடுவதற்கு உதவுவது போல் நிலவியது. அனுமன் உள்ளே நுழைய முற்பட்டதும் இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி என்பவள் அவரை மறித்து, அவர் யார், எதற்கு வந்திருக்கிறார் என வினவ, ஹனுமனும் இலங்கையை சுற்றி பார்க்க வந்துள்ளதாக கூறினார். முதலில் தன்னிடம் சண்டையிட்டு தான் செல்ல வேண்டும் என அவள் வலியுறுத்த, அனுமன் தான் அங்கு தங்க வரவில்லை என்றார். அவர் கூறியதை செவிமடுக்காது அவரது முகத்தில் அவள் ஓங்கி அறைய, அனுமன் தன் இடது கையால் அவளை அடித்து கீழே தள்ளினார். லங்கினி அவரிடம் பிரம்மா தனக்கு கொடுத்த வரத்தின்படி தான் பலசாலியே ஆனாலும் எப்போது ஒரு வானரம் தன்னை வீழ்த்துகிறதோ அன்றே இலங்கையின் அழிவு காலம் தொடக்கம் என கூறியுள்ளதையும், அனுமன் சீதையை தேடி வந்திருப்பதும் தனக்கு தெரியும் என்றும் சொல்லி அவரை வாழ்த்திவிட்டு இலங்கையின் உள்ளே பிரவேசிக்கலாம் என்றும் கூறி இலங்கையை விட்டே சென்று மறைந்தாள். சீதாராம்.